இன்னைக்கு நாங்க என்ன பாட்டு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே கொட்டாய் விடுறோம். அதாவது முதல் வீடியோ ஆரம்பிக்கும் போதே கொட்டாய் விடுறான். எனக்கு சொல்லி தந்த ஸ்டெப் விட்டுட்டு அவன் வேற ஸ்டெப் போட்டுட்டான். பாத்தீங்கன்னா இல்லையா, ஒரு ரீல்ஸ் பண்ண எவ்வளவு கஷ்டம் நம்ம மேடம் பாருங்க. அதாவது நாங்க வந்து துணி காய போட்டுட்டு இருக்கோம்னு வந்து நினைக்காதீங்க. எங்களுக்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்டுறதுக்கு இடம் இல்லாதனால இங்க வந்து துணி காய போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க என்ன பாட்டு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே கொட்டாய் விடுறோம். அதாவது முதல் வீடியோ ஆரம்பிக்கும் போதே கொட்டாய் விடுறோம். இந்த சேனல் மொத்தமாவே வந்து நம்ம டெய்லி வீடியோ போட போறோம். டெய்லி நாங்க பண்ற ரீல்ஸை வந்துட்டு எப்படி பண்ணோன்னு தான் எங்களோட வீடியோ மட்டும் ஜவான்ல இருக்க சலேயாவா Ramai itu. எனக்கு சொல்லி தந்த ஸ்டெப் விட்டுட்டு அவன் வேற ஸ்டெப் போட்டுட்டான். இதே நான் அதை போட்டிருந்தேன்னா நின்னுட்டு கிடிக்க எந்த அக்ஷு லைட் போண்டு அக்ஷு மரம் வேற போது அக்ஷு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரீல் பண்றதுக்கு பாத்துக்கோங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு. ஏனோ தானோன்னு வந்து அக்ஷிதா மாதிரி நான் ரீல்ஸ் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டேன். கால் ஷீட் முடிஞ்சிச்சுன்னா போயிட்டு போன் இப்படி வெப்பா இப்படி ஆடுமா போயிடுவான். விஷயம் பண்ணணும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கொண்டு வரணும். मेरे तेरे दुख दैया मेरे तेरे दुख दैया பாத்தீங்கன்னா இல்லையா, ஒரு ரீல்ஸ் பண்ண எவ்வளவு கஷ்டம் நம்ம மேடம் பாருங்க. ஓகே ஓகே கரெக்ட். தப்பா ஆச்சு. இன்னும் போலாமா? அதாவது நாங்கள் வந்து துணி காய போட்டுட்ருக்கோன்னு வந்து நினைக்காதீங்க. எங்களுக்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்டுறதுக்கு இடம் இல்லாதனால இங்கே வந்து துணி காய போட்டுட்ருக்கோம். ஆனால் இது ஃப்ரேமில் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். இது தேவையில்லாத கண்டென்ட் கட் பண்ணி தூக்கிடுவேன். தெரியுமா தெரியாதா?
டேப் எல்லாம் கட் பண்ணி ஆக்சுவலி பேர் ஒர்க் பண்ணலாம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. உங்க எல்லாரும் நான் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்டா. வீடியோ வந்து ரொம்ப கஷ்டம். மாடலை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மத்தியிலேயே வராங்க. ஒரு ஆர்டர் பண்ணி அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்புறம் ரீல்ஸ் எப்படி எவ்வளோ கஷ்டம் காமிக்கிறேன் அப்படியே ஆஃபீஸ் நாங்கள் பாருங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். எடிட்டர் வந்து இப்போ வந்து என்னென்னா கட் பண்ணி எதிர்பாராதது எதிர்பாருங்கள். இவன் சேனலுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. என் சேனலில் வந்து எடிட்டர் ஜி இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கட் பண்ணுறீங்க பேசுறது போட்டுருவாங்க. எடிட்டர் ப்ரோ கட் பண்ணக்கூடாது அப்படியே பண்ணணும். ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. ஒரு ரீல்ஸுக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுத்து எவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. வர்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து நல்ல லுக்கில் மேக்கப் போட்டு மேக்கப் வந்து சூப்பராக பண்ணிக்காங்க. மாடலாம் சூப்பராக பண்ணி சூப்பராக பண்ணணும். பெஸ்ட்டாக சிவப்பு காய் போது கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. இது எல்லாத்தையும் எடுக்க சொன்னேன். கேமரா பண்ணி